இரண்டாவது கலீஃபா, உலக வரலாறு காணாத பேரை சொல்லும் பொழுது நம்முடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கக்கூடிய தலைவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 10.5 வருடம். மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 11 வருடம் 11 மாதம், கிட்டத்தட்ட 12 வருடம். நாலாவது கலீஃபா ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் கிட்டத்தட்ட 5 வருடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கிலாஃபத்துடைய காலம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு முடிவுக்கு வந்தது. சிந்தனைகளை கவனமாக நீங்கள் வைத்திருந்தால் தான் இந்த குத்பா உங்களுக்கு வழங்கும். கொஞ்சம் நிப்பாட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலங்களையும் சொன்னார்கள், இந்த காலங்களில் நடக்கும் குழப்பத்தையும் சொன்னார்கள். இந்த காலங்களில் என்ன நடக்கும், என்ன குழப்பங்கள் உருவாகும், என்ன ஃபித்னாக்கள் உருவாகும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அதையும் சொன்னார்கள். என்ன சொல்லி தரவில்லை அந்த தலைவர்? அதான் இஸ்லாம் தான் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், இஸ்லாம் தான் பரிபூர்ணமான மார்க்கம், அதுக்கு நிகராக வேறொன்றும் கிடையாது சகோதரர்களே. முழுதையும் காட்டி தந்தார்கள் நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு கொஞ்சம் திரும்புவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிக நல்லவர், மிக சிறந்தவர், ஆனால் ரொம்ப சொத்தானவர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரை கேட்டாலே முழு உலகமும் நடுங்கும். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடித்தாலும் திருப்பி அடிக்க மாட்டார். அவ்வளவு மென்மையானவர், அவ்வளவு மாற்றமுள்ளவர். இந்த மென்மை தன்மையை இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாமிய கிலாஃபத்துடைய எதிரிகள் அதை சாதகமாக பயன்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் கடைசி பகுதியில் நாட்டில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், மதீனா முனவ்வராவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பூமியிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, உண்பதற்கு உணவு கொடுக்கவில்லை, அநியாயம் செய்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் கொதித்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொதித்தார்கள். சொன்னார், உஸ்மான், இந்த உஸ்மானுக்காக நாயகத்துடைய மண்ணில் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது, நீங்கள் யாரும் எனக்கு பாதுகாப்பு தர தேவையில்லை, சென்று விடுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு பிடித்திருந்தார், நோன்பாளியாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் கண்டார். நீண்ட வரலாறுகள், சுருக்கமாக நான் முடிவுக்கு வர வேண்டும் சகோதரர்களே. கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப்திர் இந்தனா யா உஸ்மான், உஸ்மானே நோன்பு பிடித்திருக்கிறாய் தானே, நோன்பு திறக்க என்னிடம் வா.